மல்லிகை முல்லை மந்தாரம் கோங்கு என்று சொல்லக்கூடிய பல வாசனாதி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் கழுவி கால் கழுவி எனது பட்டாடையால் துடைத்து உங்கள் பாதத்தை பணிகிறேன் அம்மா. அப்படியா? பாதத்தை பணிந்தபடியினால் அம்மா உலகில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பாய். ஆகட்டும் அம்மா. அப்படி இருந்தாலும் மகனே அம்மா இதோ நான் உன் தாய் அல்ல. இல்லையா? ஆமா அம்மா, நான் பிறந்த நாள் முதலாக இன்றைய நாள் வரை உங்கள் முகத்தை பார்த்தே வளர்ந்து வருகிறேன். இப்போது என் தாய் இல்லை என்றால் என்னம்மா அர்த்தம்? அதாவது மகனே, நான் உன் பெற்ற தாய் அல்ல, உன்னை பெற்ற தாயின், அதாவது இதோ கல்லறை இருக்கிறது. அம்மா மகனே, அம்மா என்ற தாயை முன்னே வைத்துக் கொண்டு எனக்கு அந்த கல்லறையை காட்டிய எப்படி அம்மா? அம்மா மகனே, அது எப்படி என்னவென்று நான் சொல்கிறேன். எப்படி அம்மா? அதாவது உன் தந்தையார் பெயரோ பலிசூரன். தந்தையோ பலிசூரனா? அம்மா, பிறந்த நாள் முதல் தாயும் நீயே தந்தையும் நீயே என்று நினைத்தேன். எனக்கு ஒரு தந்தையும் உண்டா? உண்மைதான். என் தந்தையோ பலிசூரன். உன் தாயார் பெயரோ பத்மாவதி. அம்மா, அந்த பத்மாவதி எங்கே? அந்த பலிசூரன் எங்கே
என் தாய் தந்தை எங்கம்மா? அதாவது என்ன நேர்ந்தது தெரியுமா? என்னமானது? அதாவது உன் தந்தையார் ஆகப்பட்டவர் அதாவது என்னிடத்தில் வரத்திற்கு வந்தார். எப்படி வரும்? எப்படி? சாகா உயிர் வேகா உடல் கேட்டு வரத்திற்கு வந்த உடனே நான் என்ன செய்தேன்? என்ன செய்து? அதாவது எனக்கோ பலிகள் வேண்டும், அதாவது வரத்தை கொடுத்தால் எனக்கு திருப்பி என்ன தருவாய் என்று கேட்டேன். அம்மா இதோ ஆடு பலி, கோழி பலி, இன்னும் எருமக்கடா பலி, இது அனைத்தையும் தருகிறேன் என்றார். அதாவது நான் என்ன சொன்னேன்? என்ன உரைத்தீர்? இந்த பலி எல்லாம் எனக்கு வேண்டாம், வேண்டாம், அதாவது நரபலி வேண்டும். நரபலி வேண்டும். நரபலி என்றால் என்ன? என்ன? அதாவது மனித பலி. ஓ, மனித பலி வேண்டும். ஆமா. அப்படி மனித பலி கேட்ட உடனே அம்மா சரி, அப்படி மனித பலி கேட்கிறாயே, இதோ இப்பூ உலகில் கூன் குருடு செவிடு இத்தகையோர் இருக்கிறார்கள், இவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து காலடியில் போட்டு பலி கொடுக்கிறேன் என்று சொன்னான். அதற்கு நான் என்ன சொன்னேன்? அதாவது கூன் குருடு செவிடு இவை அனைத்தும் எனக்கு பலி வேண்டாம். அதாவது பலி கொடுத்தால் எப்படி கொடுக்க வேண்டும்? எப்படி? நிறைமாத கர்ப்பமாக இருக்க வேண்டும். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். ஆமா. முன்கரு பின்கரு தரிக்காதவளாக இருக்க வேண்டும். முன்கரு பின்கரு இருக்க கூடாது, முதல் கருவாக இருக்க வேண்டும். முதல் கருவாக இருக்க வேண்டும். அப்படி நிறைமாத கர்ப்பிணியாகப்பட்டவளை சரி எனக்கு பலி கொடு, நான் கேட்ட வரத்தை நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். மகனே, சின்ன வயதிலிருந்து சாந்த குணத்தை காட்டியே வளர்த்தாயே தாயே, நீயே மனித பலி கேட்டிருக்காய பார்த்தாயா? அடே அம்மா, அப்படி பலி கேட்ட உடனே அதாவது உன் தந்தையாகப்பட்டவர் யாரே? பலிசூரன். பலிசூரன். அதாவது அம்மா பேர்பட்ட பலி கேட்கிறாயே, நான் எங்கு செய்வேன், நான் யாரை பிடிப்பேன் என்று கேட்ட உடனே இதோ நானே சொன்னேன். எப்படி? எப்படி? கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யுக்கு திரிந்தது போல ஏன் திரிகிறாய்? அதாவது நீ கட்டிய தாலி கட்டிய மனைவியை நிறைவாத கர்ப்பமாகத்தான் இழுக்கிறாள். அவளும் முன்கரு பின்கரு தரிக்காதவள் தான். அதனால அவளையே எனக்கு பலியாக கொடு என்று கேட்ட உடனே சரி, உன் தந்தையாகப்பட்டவரு உன் தாயை என்னிடம் அழைத்து வந்து பலி கொடுத்தார். மகனே, ஒரு தாயை வெற்றிய பிறகும் நான் எப்படி பிழைத்தேன்? அதாவது பலி கொடுத்து விட்டு, அதாவது நானும் வரம் கொடுத்து விட்டேன். உன் தந்தையாருக்கு வரம் கொடுத்தீர்கள்? கொடுத்து விட்டேன். எப்படி? அதாவது அதாவது சக்திக்கு சரி சமமாக இருக்கக்கூடிய சூலாயுதத்தை கையில் கொடுத்து, அதாவது வரமாக கொடுத்து, இந்த சூலாயுதம் எப்பொழுது உன் கையை விட்டு விலகுகிறதோ அப்பொழுதுதான் உன் உயிர் மடியும். அதுவரை இந்த சூலாயுதம் இருக்கும் வரை உன் உயிருக்கு இடையூறு வராது என்று வரமளித்து விட்டேன். சரி, அவனும் சென்று விட்டான். அதாவது வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைத்து விட்டான். எப்படி அம்மா? அதாவது வரம் கொடுத்தாய் அல்லவா, நான் அந்த வரத்தை பரிசோதிக்க வேண்டும். அதுவும் வேற இடத்தில் இல்லை, வரம் கொடுத்த உன் தலையிலேயே கை வைக்க வேண்டும் என்று அதாவது என்னையே பரிசோதித்தான். உங்களையே பரிசோதிக்கிறான்? ஆமா, சண்டாளன். அப்படி பரிசோதித்து அவனோ சிவனை நோக்கி சென்று விட்டான். சரி, பிறகு என்ன நடந்தது? இந்த கருவா அதாவது என் தாயின் உடலை அதாவது சமாதி கட்டி இவ்விடத்திலே வைத்து விட்டோம். அந்த கருவில் இருந்த சிசுவாகப்பட்டது பிறந்ததுதான் நீ. அப்படி இருந்தாலும் என் தாயை வெட்டி அந்த கயவனை நான் ஏதாவது செய்ய வேண்டும் அம்மா. எனக்கு ரத்தம் கொதிக்கிறது, இந்த மீசை துடிக்கிறதம்மா, துடிக்கிறது. அப்படியா? உண்மைதான். இதோ செல் சென்று நேராக அவனை கொண்டு கொலை பண்ணு. சத்தியமா அம்மா, மகனே, அவனுக்கு எப்படி வரமளித்தீர்கள்? அதாவது அவன் கையில் ஒரு சூலாயுதத்தை கொடுத்து, கையிலே சூலாயுதம், ஆமா, சக்திக்கு சரி சமமாக இருக்கக்கூடிய சூலாயுதத்தை கொடுத்து, இந்த சூலாயுதம் உன் கையில் இருக்கும் வரை உயிருக்கு எந்த ஒரு இடையூறும் வராது. அந்த சூலாயுதம் உன் கையை விட்டு எப்பொழுது போகிறதோ அப்பொழுது நீ மாண்டி மடிவாய் என்று வரமளித்திருக்கிறேன். ஆகட்டும் அம்மா, ஆகட்டும். அப்படி நான் சென்று அந்த கயவனை வெற்றி கொள்வதற்கு முன்பதாக என் தாயாரை பார்த்து விட்டு செல்கிறேன் அம்மா. அப்படி ஆகட்டும். அம்மா, உனக்கு சாகலாலோ
அதாவது உன்னை என்ன பிரித்த பாவி என் தாயார் முகமும் பார்த்ததில்லை, என் தந்தை முகமும் பார்த்ததில்லை. சரி. தாய் பத்திரகாளி என்னை வளர்த்தாள். உனக்கு என்னம்மா விதி வந்தது? என்னை பெற்றாய், ஒரு தாய்ப்பால் கொடுத்தாயா? உனது மடியிலே நான் தவளி விளையாண்டியனா? என்னை பிரிந்து சென்றாயே தாயே. உன்னை என்ன பிரித்த பாவி, அவனை நான் பழிக்கு பழி வாங்க போறேன். இது உண்மையே ஆணையம்மா. சென்று வருகிறேன். அப்பா நான் யார் என்று தெரியவில்லையா தந்தையே? இந்த கலைமாரி எங்க வந்து பொறி முடிகிறது என்ன அப்பா யாரா நீ? என்ன தெரியலையா அப்பா? தெரிஞ்சுட்டா ஏத்துக்க மாட்டேன். தெரியாத கேட்கிறாயா? யாரா நீ? எனது தாயோ பத்மாவதி. தாய் பத்மாவதியா? எனது தந்தையோ பழிசூரன் தந்தையே. அப்பா வழி தெரியாம வந்து வகையா மாட்டிக்கிட்ட. ஏன்னா பத்மாவதி என்பது என் மனைவி, பரிசூரன் என்பது நானு. ஏன்னா என் பொண்டாட்டி நிறைமாத கர்ப்பிணி, நானாதான் வெட்டி கொண்டேன். அப்புறம் என் அப்பாங்கிற எப்பா ஏண்டா? அதாவது உயிர் என்பது நீர் மேலிட்ட குமளி போல. ஆமா. எப்போது உடையும் என்று தெரியாது. ஆமா. இந்த ஆவி உடலுக்கு ஆசைப்பட்ட தந்தையே, என் தாயாரை வெட்டினாயே ஞாபகம் இருக்கிறதா? ஆமாடா, காலியா ஒரு போய் வெட்டினே. அப்பா அவ அப்பயே செத்து போயிடா, அவளுக்கு அப்புறம் பயம் பிறக்கும். வெட்டியது மட்டும்தான். என் தாயோ நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் சரி, நீ வெட்டிய உடனே நான் பிறந்து விட்டேன் தந்தையே. கேக்குறேன் ஏன்னா கேபி நெய்மணிமா கேப்பா இருக்கிற மதியம். ஏன்னா அவன் வெட்டி விடா செத்து போயிருப்பா, நீ எப்படா பிறந்த? என் தாய் பத்ரகாளி அருளால் நான் பிறந்தேன் தந்தையே. ஓ, அந்த வெத்தலகாரி பத்ரகாளி என்னை வளர்த்தார். ஓஹோ, அந்த பத்ரகாளி வயிற்றா இருக்கக்கூடிய இந்த குழந்தையை எடுத்து வளர்த்திருக்கிறான். நீதானப்பா? நீ என் மகனா? உன் மகனப்பா. உன் பெயர்? என் பெயர் பகதத்தன் அப்பா, பகதத்தன். சபாஸ் சபாஸ் சபாஸ். அப்பா புலிக்கு பிறந்தால் பூனை ஆகுமா? புலிக்கு பிறந்தால் நகம் இல்லாத போகுமா? எல்லாமே சரியா போச்சு. நான் உன் மகனப்பா, உன் மகன். அப்ப கொஞ்சம் பொட பாக்குறது, நீ எலும்பாக்குற. அப்பா சாப்பாடு சரியில்லப்பா, பொங்கல் சோறு தான் போட்டேன். அப்படியா? அப்பா அப்பா பத்மாவதிக்கு பரிசோதனை பிறந்த பகதத்தன் மகனாகிற. அப்பா தந்தையே தருணா. அப்பா உங்கள் பாதத்தை அநேக கோடி மலர் கொண்டு பணிகிறேன் அப்பா. சபா சபா சபா. இந்த உலகிலே என்னை எழுத்தவரை எவனா சேர்த்துமே, என்னிடத்த பணிதவர்களை பாசத்தோடு அனுமதிப்பேன். அது போல காளியாதேவி எடுத்து வளர்த்தினால் அப்படிங்கிற உண்மைதானப்பா. இருந்தாலும் அப்பா அப்படி இருந்தாலும் நான் நீண்ட நாள் கழித்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். என் மூஞ்ச கூட இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆனா நீ உயிரோடு இருப்பியா? என் மகன் இருக்காதா என்று இதுவரை தெரியாது. இதுவரை தெரியாது. ஆனா காளியாதேவி நான் தாயின் வயிற்றில் இருந்து அறுந்து பிளந்து உன்னை வளர்த்து 6 வயது பாலனா வளர்த்திருக்கின்றா. நான் நினைச்சேன் சாவு காலத்துல பேர் சொல்வார் பிள்ளைன்னு பிள்ளை வேணும். இருந்த மனைவி ஒருத்தி வெட்டிட்டோம், நம்ம வாழ்ந்து என்ன பயன்? இறந்து விட்டால் உடவடைப்பால் கொல்லி தருவான், கொல்லி வைப்பான்னு நான் மலைப்பால் நினைச்சிருந்த பிள்ளை இல்லைன்னு. ஆனா எனக்கு பையங்குதுப்பா, பையன் பிறந்துக்கிறான். ஏண்டா உண்மையை சொல்லுங்க. சொல்றோம், பிள்ளை இல்லைன்னு நீங்க உண்மையாலுமே கவலைப்பட்டீங்க? பிள்ளை இல்லைன்னு அப்படியே கண்டு தண்ணி புதுக்கு தண்ணி வெளியே விட்டுதுறான். கேளுங்க தாய் உள்ளங்களே, தந்தை உள்ளங்களே, தண்ணி விட்டுதுறான். தண்ணி கொஞ்சம் பொறுத்து விக்கிச்சு. அல்வாதப்பா பாப்பா, கண்ணு தண்ணி துறைச்சுறியா மூக்கல வைக்கிறியா? பார்த்தா ஒரு பையனுடைய பாசம்பா. உன் மகன் இல்லையப்பா? ஓ ஆமா, என் மகன். அப்பா மகனே, எனக்கு நீண்ட நாள் ஆசையாக இருக்கிறது. உங்க கையிலே உள்ள ஆயுதத்தை நான் பிடித்து பார்க்க வேண்டும் அப்பா.
என்னது இவ்வளவுதானா? அட பையா. கையில 1000 தானே வேணும். அவ்வளவுதான் ஆசை. இந்திரா அப்பா இது பாரமாக இருக்கிறது, இது எனக்கு வேண்டாம். இது வேணாம், போயிட்டு போதுங்கிறா. 1000 தானே வேணும். இந்திரா 1000 புறா. அப்பா அப்பா ஏண்டா இது கூறாக இருக்கிறது, என் கையை கிழித்து விடும், இது எனக்கு வேண்டாம். இந்த 1000 வேண்டாமா? வேண்டாம் அப்பா. ஏப்பா அப்பா, அப்ப அந்த வேண்டாமா? வேண்டாம் அப்பா. இந்த 1000 புடிச்சுக்க. போய் அது போட்டு கேக்குறான். அப்பா இருடா. எப்பா 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 இந்திரா இது குதிரடிக்கு சாட்டடா. இது 1000 வச்சுக்காடா. எப்பா இதை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது, இது வேண்டாம். பாம்பு போல் தெரிகிறது எனக்கு. ஏண்டா என் பெத்த பையன் கேட்டு இந்த அப்பனை என்ன சொல்ற? நீ தான் 1000 காட்ட. அப்பா 1000 காட்டியா இல்லையா? இந்த தடி போல் வைத்திருக்கிறாயே அப்பா, டேய் அதை கொடுப்பா, நான் பிடித்து பார்க்கிறேன். இது தடியாடா. வேற என்ன? இது திரிசூலம்டா. திரிசூலம். ஓ திரிசூலமா? இது என்ன தெரியுமா? இது என்னப்பா? இதுதான்டா சித்தம் கொடுக்கு. அப்பா நான் அரியா பையன்பா, கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்தா. இல்லப்பா சித்துடுக்கி. சித்துடுக்கு. புண்டரை அப்படிங்க. அப்பா இது எனக்கு வேண்டாம் இது அப்பா. வேண்டாமா? நான் விளையாட்டு பிள்ளையா? அப்படியா? வேற என்னப்பா வேணும்? அப்பா என்னப்பா? இந்த தடி போல் இருக்கிறது, அது எனக்கு வேண்டும் அப்பா. ஓ அப்ப தடி கேக்குறேன். என்னது பக்கம் தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்பா வாய்க்கு வந்து இப்படி பேச்சு விடுவோம்பா நான். ஆஹா என் கையில இருக்கக்கூடிய இந்த திரிசூலத்தை கேக்குறியா? இதுதான் அப்பா. இதெல்லாம் தான் ஆபத்தே இருக்குது. அப்பா எனக்கு இதை உன்னிடத்தே கொடுத்து விட்டா என் கையை வெட்டி இது அந்த பக்கம் போச்சுன்னு வச்சு அப்படி தன்னை தனியா என் உயிருக்கு ஆபத்து வந்துடுறா மவனே. ஏப்பா, நானு கேக்குறான். அப்படியா? ஐய, சிறுபையன் அப்பா கேக்குறான். நீ பெற்ற பிள்ளை அல்லவா? ஒரு பாட்டு பாடுறானே. கையே. மகனே அப்பா நான் நீ பெற்ற பிள்ளை அல்லவா? அப்பா தருவ பாடலாம். நான் நீ பெற்ற பிள்ளை அல்லவா? அப்படியா? உண்மைதானப்பா? ஏன்னா தந்தையார் சொத்து ஆமா, பிள்ளைகளுக்கு தான். நான் இவ்வளவு வேகமாக உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். ஆசையோடு பாசத்தோடு தந்தையாரை பார்த்துட்டேன். நான் அதாவது பத்ரகாளி கோவிலில் இருந்து என்ன வேகமாக வந்தேன் தெரியுமா? அப்பா பாயும் புலியை போல பாயும் புலியை போல பறக்கும் பருந்தை போல, சரி ஓடும் நதியை போல, கட்டெறிந்த காளையை போல, காட்டாட்டி வெள்ளத்தை போல பறக்கும் பருந்தை போல ஓடி ஓடி வந்திருக்கிறேன். அப்பா கொடப்பா. கொடுத்ததே ஆகணுமா? கொடுத்தே ஆக வேண்டும். ஆனா ஒண்ணு, என்ன? இப்படி குடும்ப கொடுத்ததே ஆன கொடுத்துடணும். அவ்வளவுதானே? ஆமா அது உனக்கே கொடுக்கறம்பா. கொடுத்துருவில்ல. உன் மீது எனக்கு கொல்ல ஆசையப்பா. என்ன கொல்றியா? இல்லப்பா, ரொம்ப ஆசை. ஓ அதிகமான ஆசை. அதிக ஆசை பிள்ளை இருக்கு. பிறந்தா இப்படி என்றா பிறக்கணும். ஆமாப்பா. இதா புறா. கொன்றா. பாத்தியா கொன்றா. ஏய் பழிச்சூரா. ஒரு சிரிப்பு. டேய் டேய் ஏடா வாடா போறாங்களே. என்னடா? டேய் உம்மால ஓக்க. ஏய் ஏடா எக்கச்சக்க ஏய் வேலை. கண்ணாடி வைப்பையில. ஏய் ஏய் என்னடா என்ன எதுக்குறா? பார்க்கலாமா? ஏய் ஏடா எதுக்குற? பார்க்கலாமா? என்னத்த பாக்குற? ஏய் டேய் வேணாம்டா ஓடி போயிடுறா. சோலாது வந்து ஓடி போய் அப்பன்னு பார்க்க வாடா போறாங்க. இந்த திரிசூலம் கையில் இருக்கவே தேவாதி தேவர்களையும் ஆட்டினாய். ஆமா. எனது பாட்டன் பாட்டியை கொன்றாய். ஆமா எனது தாயாரை கொண்டாய். கொல்லுண்டா. சண்டாளா சதிகாரா, இந்த கழுகுமலை தேசத்தை ஆண்டு என்னடா கண்ட? என்ன பெருமையை கண்ட? ஏய் வாடா போறாங்களோ வயசுல மூத்தவன். டேய் டேய் அப்பண்டா என் தாயை கொண்ட தருதல நீ. ஆறா நானா? ஆமாண்டா. ஏடா தாயில தருதல நீடா. ஏய் டேய் உன் தாயாரை என்ன செய்தாய்? எங்க அப்பா நான் கொல்ல முடியும். யாருக்குமா நீ ஏறாங்க. அதாவது தாய்க்கு பின் தாரம் என்பார். ஆமாண்டா. தாரத்தையும் கொன்றாய், பெற்ற தாயவும் கொன்றாய். சண்டாளா சதிகாரா, சதிகாரன் பெற்ற பலிகாரா. 3 பேத்த கொண்டு அடுத்து 4ஆவது ஒருத்தர் இருக்கிறான். அது யார் தெரியுமா? யாரு? அது நீயே தான். யாரு? என்னை ஏன்டா எகாலி செத்து என்ன பாவி ஆகுறீங்க? ஓடி போயிடுறான். என்னை கொல்ல ஒன்னால அல்ல. ஒரே குத்து குத்துறனா அப்படி கை முதுகு பந்து பொத்துக்கும். டேய் ஏன்டா? என்னை கொல்ல ஒன்னால ஆகாதடா மடப்பயலே. அப்படியா? ஆமா டேய் மகனா இல்ல தந்தையா? பார்ப்போமடா. 2 பேர்ல ஒருவர் தான் இருக்கணும். டேய் வாடா நீ ஆடா பாப்போம். தாய் டேய் வாடா கவனா வரைக்கும் நேரா வாடா சீக்கிரம். தாய் 8 அடி பாய்ந்தால் ஆ. மகன் நான் 16 அடி பாய் வேண்டாம். ஏன்டா ஆ? குஞ்சு பிடிச்சி ஒண்ணு கூட தெரியல. ஒண்ணு உனக்கு 6 வயசு.
நீ என்ன ஜெயிக்கிறியா? எப்படி வாடா. பார்க்கலாமா? நான் தொட செய்தாங்கறேன். இதா. வாடா. இப்படி பேசிக்கிட்டு தான் இருப்பீங்களா? உன்னை விடுவதேன்றா நல்ல பாவி உன்னை விடுவதேன்றா வாடா. கொன்று விட்டேன். எனது பாட்டியையும் கொன்றான், எனது பாட்டியையும் கொன்றான். அனைவரையும் கொன்ற பலிகாரனை இப்போது கொண்டிருக்கிறேன். தேவர்களுக்கு அனைவருக்கும் விடுதலை பெற்று தந்திருக்கிறேன். ஐயா தேவர்களே, மகனே, அதாவது என் தாயை கொன்ற கயவனை நான் கொன்று விட்டேன் அம்மா, கொன்று விட்டேன். அப்படியா? உண்மைதான் அம்மா. அப்படி இருந்தாலும் ரொம்ப ஈஸ்வரப்பா. இதோ இந்த கழுகுமலை தேசத்திற்கு சரி. உனக்கு பட்டம் சூட்டுகிறோம். அப்படியா? தேவர்கள் அனைவரும் மகனத்தன் பட்டாபிஷேகம். கேளுங்கள் சபையார்களே, பகதத்தன் பட்டாபிஷேகம், பத்மாவதி நரபலி, இந்த நாடகம் இத்தோடு முடிவடைந்தது. பார்த்தவர் கேட்டவர் அனைவருக்கும் எங்கள் பாலமுருகன் நாடக சபாவின் சார்பாக முத்தான முகங்கணிந்த வணக்கம்.